நாடால் வெங்கின் மகனே நடுவீர்ப்பு கேட்பதற்கு நாளெடுத்து வருகிறப்பா. நடுவீர்ப்பு கேட்டவுடன் நாடால நான் வருவேன். அறியாமல் குதி போடுகிறார் விக்கையில். வகைச்சொல் கூட ஆகுதடா. மக்கா அண்டால ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்துல என் ஜந்தமிழ் நாட்டு மக்களுக்கு இடையூறு வரும். தாய்மொழியான தமிழுக்கு ஆபத்து வரும். நான் அந்த ஆபத்து இல்லாம ஆண்டினா போற திருப்பியும் அனுப்பி அவனுக்கு தக்க பதிலும் கொடுத்து பரிசுமை பண்ணி வைப்போம். சொப்பன கண்ட பாடு. பறவைக்கான காய்ச்சல் வரும், பன்றிக்கான நோய் இருக்கும். எப்படி பொக்கணத்துக்குள்ள கட்சி பறவை எல்லாம் அடிச்சு இந்த வயிறு என்ற பொக்கணத்துல போட்ட மக்கள்லாம் இனி பறவைகளையும் பன்றிகளையும் இல்லை உயிர்களையும் திங்க என்ன அஞ்சக்கூடிய காலம் ஒன்று பண்டாரம் சொப்பனமாக கண்டேன். மிருக ராசிக்குள்ள மிருக ஜீவச்சந்துக்குள்ள காய்ச்சல் என்ற நோய் பெறல பண்டாரம் சொப்பனம் என்னப்பா. மக்கா கண்டதுண்டமாக இந்த கனத்த பூமி வெடிக்குதப்பா. அவன் சூத தீர்ப்பதற்கு என் மக்கள் எல்லாம் அப்பாவி மக்கள் எல்லாம் பலிகிடாக்க பண்டாரம் சொப்பனம் கண்டனப்பா. இந்த பண்டாரத்தை கண்ணால நிலைய பார்க்க வந்த மக்களுக்கெல்லாம் வரமும் வாக்கும் பண்டாரம் இருந்து அரசாட்சி புரிந்து வந்து இந்த வைகுண்ட பகுதியில வைகுண்ட ராசராணி என் மக்கள் எல்லாம் ஆண்டன் பாதம் பேரம் பாதம் இல்லாம காப்பாற்றி தருவேன் பண்டாரம் சத்தியம் கொண்டோம். மக்கா இனி கண்ட கண்ட கோயில் குளங்கள் எல்லாம் கொண்டு தங்கம் வெள்ளின்னு சொல்லி என்ன செய்யாத இடாத உன் தேட்டை வச்சு நீனே வாழ்ந்துமா மக்கா. அவரவர் தேடு முதல் அவரவரே வைத்து ஆண்டு வாங்க. கோயில் குளத்துல போட்டதெல்லாம் இனி கல்வாடி சென்றுருவான். கல்ல கணக்கு எழுத பண்டாரம் சொப்பனம் என்னப்பா. கல்ல கணக்கு எழுதும் பேர்களை நான் முள்ளறையில போட்டு வைப்பேன். ஆமா, நாட்டுக்குள்ளேயும் செஞ்சத இல்லைன்னு செய்யாதத செஞ்சேன்னு சொல்லி கணக்கு எழுதக்கூடிய கள்ள கணக்கர்கள் தான் பெருத்திருப்பான் நாட்டுக்குள்ள. அந்த கள்ள கணக்கர்கள் எல்லாம் பிடிபட்டு சிறை செல்ல பண்டாரம் சொப்பனம் கண்டாங்க. பட்டமானது ஏறினது இறங்கதான்டா செய்யணும். பட்டம் ஏறிட்டுன்னு உச்சில நிற்கலாம். ஆனா இந்த நூலானதுலதான் அந்த பட்டம் நிற்குங்கிறது தெரியாது. அதனால ஏறின பட்டம் இறங்க பண்டாரம் சொப்பனம். தீராத அம்மா நோய் ஒன்று பிறகு கண்டேன். என் தங்க பேர்ல நோயானது வரும். ஆமா, அம்மா நோய் தொற்று தொற்றா பரகும். சிறு வில்லகம் பாலகி முதற்கொண்டு பெரியவர் முதற்கொண்டு வெந்தா பொக்களமாக செஞ்சன் பொக்களமாக அம்ம நோய் வர பண்டாரம் சொப்பனம் கண்டனப்பா.
மக்களையும் தேட மாட்டான். ஆமா, பொய் சத்தியம் பெருகும். மெய்யானதை விற்றுடுவான். ஆமா, விலைக்கு கொடுத்துருவான். மெய்யானவர்களுக்கு இனி என்ன தெரியாது, மவுசு இல்லாம போடும். அதனால மக்கா, யாரையும் நம்பி சூதுங்கிற அனலுக்குள்ள மாட்டிக்கிடாத. அது ஒண்ணு சுட்டரிச்சு அனாதையாக்கி விட்டுட்டு போயிருமப்பா. அதனால உங்க தேட்டை நீங்களே வச்சு வாழுங்க மக்கா. வீண் விருந்தாவுக்கு செலவிடாதீங்கப்பா. தங்கம் வெள்ளி வைரம்னு கண்ட கண்ட கோயில்ல போடக்கூடிய மாமக்கா, நீங்களே போய் என்ன அந்த கூலிக்கு உள்ள தங்கத்துக்குள்ள விலையை கொண்டு இல்லா ஏழைமதியாக வாழும் எளியோர் வயிற்றுல எரியக்கூடிய பசிங்கிற தீயமத்தை பாடுபடுங்கப்பா. நீங்க ஆண்டவனை தேடி போக வேண்டாம். ஆண்டவன் உண்மை பார்க்க கைலாயம் இருந்து இறங்கி வருவோம்ப்பா. கோயில் குளங்கரைகளையும் குட்டைகளையும் மலையும் மண்ணையும் வித்தவனும் சரி வாங்கினதும் சரி சிறை செல்ல பண்டாரம் சொப்பனங்க. இயற்கைக்கு சூது விளைவிச்சு இயற்கையை துர்ப்பணம் பண்ண அனைத்து பேரும் சிறை பிடிக்க நாளெடுத்து இருக்குதப்பா. ஆமா, அதனால சிறையானது பிடிப்பதற்கான நாள் வரும். எல்லா மக்களும் காத்திரு. ஆமா, பண்டாரத்துடைய இடத்திற்குள்ளேயும் இயற்கைக்கு சூது விளைவிச்சு சிறை செல்ல பண்டாரம் சொப்பனங்க. பெண்ணான ஓட்டக்கூடிய கண்ணி கரை காவிரி அனைத்தையும் மண்ணலி போட்டு அணையாக்கிட்டு எல்லா மண்மனையும் சரி செய்து இயற்கையை திரும்பி எடுக்க பண்டாரம் சொப்பனங்க. அவர்களை பாரி சிறை வைத்திடுவேன். நட்டம் காணாத நாடாளுமன் என் மகனே, நடுவீர்ப்பு கேட்பதற்கு நாளெடுத்து வருகிறப்பா. நடுவீர்ப்பு கேட்டவுடன் நாடா சட்டமும் சட்ட திட்டங்களும் சரியாக மக்கள் மேல பாயும். ஆமா, எளியவனுக்கு ஒரு வழக்கு வலியவனுக்கு ஒரு வழக்கு அப்படிதானப்பா. எளியவனு சொன்னா சட்டம் உடனே சிறை பிடிக்கும். வலியவனு சொன்னா வீட்டுக்கு அனுப்பி என்ன செய்யும், தவணை கொடுக்கும். அப்படி இல்லாத அதிகார சட்டம் அமையும். நான் பெற்ற என்ன கதெல்லாம் என்ன செய்வான், அதிகாரத்தை ஆழ்வானப்பா.